Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா புது Honda Dio 125 2025 மாடல் ஜூன் அப்டேட்ல வந்த மாடலுங்க இது. சோ ஜூன் அப்டேட்னா அந்த செகண்ட் ஹாஃப் இயரோட செகண்ட் ஹாஃப்ல வந்த மாடல் இது. சோ இந்த வண்டியில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? அந்த 125 cc ல ரெண்டு விதமான வேரியன்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நம்ம வச்சிருக்க வேரியன்ட் என்ன அப்படிங்கற எல்லாத்தையும் நீங்க டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். பத்தாதுக்கு இந்த வண்டியோட பிரைஸ் அண்ட் இன்னைக்கு இதோட மைலேஜ் எவ்வளோ அண்ட் யாரெல்லாம் இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஓவரால் அந்த வியூ மாதிரி நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். First of all, இந்த Dio 125 லுக்ஸ் வைஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே Dio 110 மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டியோட பாடி அந்த ஸ்ட்ரக்சர் இதில் இருக்கக்கூடிய வீல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு Dio 110ல இப்பயும் அப்படியே தான் கிடைக்குது. கிராஃபிக்ஸ் டிசைன் மட்டும் லைட்டாக மாறுங்க. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இது 125 cc இன்ஜின். இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு வித்தியாசம். மற்றபடி வண்டியோட அந்த அவுட்டர் லுக், சைஸு, லென்த்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் டு 110 cc. இதை வந்து ஒரு சின்ன கொட்டேஷன் பாயிண்ட் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் Dio 110 எடுக்கிற பிளான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் Dio 125க்கும் தாராளமாக போகலாம். Dio 125 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க Dio 110 வாங்கலாம். இவங்க ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு Dio மைண்டில் இருக்குன்னா அந்த பவர் ஃபிகர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசம் வரும். மற்றபடி டிஸ்க் பிரேக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 125 சூஸ் பண்ணுங்கள். நார்மல் ட்ரம் வேரியண்ட் வேணும், எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மி, மற்றபடி எனக்கு இதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் வேணும், எனக்கு கீழே சென்ட்ரி ரிமோட் எல்லாம் வேணும்னா நீங்கள் 125 எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அடிக்குவேட்டாக இருக்கும். மைலேஜ் ரெண்டுக்கும் சிமிலரான ஒரு மைலேஜ் தான் வருது. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் இருக்கிறது ஒரு 125 cc என்ஜின். ஸோ பவர் அண்ட் டார்க் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8.5 BHP பவரும் 10.5 Nm ஆஃப் டார்க் அந்த ரேஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கொஞ்சம் அந்த பாயிண்டில் வித்தியாசங்கள் இருக்கும். பட் ஓவராலாக பார்க்கும்போது 8லேருந்து 9 BHP ஒரு 10.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இது. இதே நீங்கள் Dio 110 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 7.9 BHP. ஸோ டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 9.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டுக்குமே இந்த ஒரு பாயிண்டில் ஒரு 0.2 or 3 வந்து BHP கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டார்க்கில் 1 Nm ஆஃப் டார்க் வந்து கொஞ்சம் இந்த 125 cc வந்து அதிகமாக இருக்குது. இது எங்கே ஃபீல் ஆகும் அப்படின்னா ஒரு வண்டியை நீங்கள் ஓவர்டேக் பண்ண போகிறீங்க, இல்லைனா வந்துட்டு அந்த ஹை ஸ்பீடில் நீங்கள் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. இனிஷியலில் ஒரு இடத்துலேருந்து ஒரு 3 பேர் வண்டியில் உட்காந்துருக்காங்க, அங்கேருந்து டார்க்கை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த விஷயங்களில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பவர்ஸும் டார்க்ஸும் லைட்டாக அந்த வித்தியாசங்களை காட்டும். மற்றபடி ஜென்ரலாக இருக்கவங்க எல்லாருக்குமே 110 வந்து பெட்டரான ஒரு பைக்காக எனக்கு தோணும். அதாவது நீங்கள் ஒரு ஜென்ரல் யூஸ் பண்ண போகிற ஆளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 110ங்கிறதுமே எனக்கு ஒரு கரெக்டான பைக்காக இருக்குங்க. இதுதான் என்ஜின் ஸ்பெக்கை பொறுத்து. இந்த வண்டியில் முக்கியமாக கிக்கர் கிடையாது. பிகாஸ் இது H Smart அப்படிங்கிற ஒரு நேமில் வரக்கூடிய வண்டி. H Smartனா என்ன அப்படின்றது என்னென்னா, இந்த வண்டியில் கீ எதுவுமே வராது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணுற மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு சாவி வராதுங்க. சாவிக்கு பதிலாக ரிமோட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரிமோட் அப்படிங்கிறதுமே இங்கே தொங்கிட்டுருங்க பாருங்கள் பைக்கில். பிகாஸ் இது வந்து உங்கள் பக்கத்தில் இருந்தால் போதும் இந்த ரிமோட்டு. ஸோ வண்டியோட ஒரு 30 meters 20 meters டிஸ்டன்ஸில் பக்கத்தில் இருந்தால் போதும். உங்களுக்கு 2 ரிமோட் கம்பெனிலே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். லாக், அன்லாக்கு, வண்டியோட எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான இது. மற்றபடி வேறு எந்த சுவிட்சுமே இருக்காது. ஹோண்டாவோட அந்த ப்ரீமியமாக இருக்குது. சுவிட்சோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. 2 கீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பார்கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கீ மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு கீ வாங்கிக்கலாம். இந்த கீ இதுதான் வந்து நமக்கு வண்டிக்கு கீ. இது பக்கத்தில் இருந்துச்சுன்னா வண்டி சென்ஸ் பண்ணி ஆன்லேயே இருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் போய் ஆன் பண்ணி வண்டியை நகர்த்துற மாதிரி இருக்கும். முக்கியமாக அதில் கீழே பார்த்தீங்கன்னா கிக்கர் எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நார்மலான கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பேட்டரி மெயின்டெனன்ஸை ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக அந்த வண்டியில் பார்க்கணும். கிக்கர் இருக்க வண்டிக்கு நீங்கள் கிக்கர் மிஸ் போயிடுவீங்க. இன்றைக்கி இருக்க எந்த வண்டியிலும் மோஸ்ட்லி கிக்கர் இல்லை. ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஜூபிட்டர் ஸ்கூட்டிலும் கிக்கர் கிடையாது. என்டார்க்கோட நியூ வெர்ஷன்ஸில் கிக்கர் கிடையாது. ஹோண்டாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா H Smartனு வரக்கூடிய எந்த வண்டியிலுமே கிக்கர் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு டிவிஎஸ் சைட்லேயும் சொல்லியாச்சு. யமகா சைடில் நீங்கள் போகிறீங்கனாலும் அதில் நியூ டெக்னாலஜி, அதுலேயும் கிக்கர் வந்து கிடையாது இனிமேட்டு வர. ஸோ கிக்கருங்கிறது இந்த கம்பெனிக்காரங்களுக்கு என்ன தான் பிரச்சனையோ தெரியல. எந்த வண்டியிலையும் கிக்கர் ஃபஸ்ட்டு அந்த பெரிய வண்டி கீர் வண்டியிலலாம் கிக்கர் தூக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்கூட்டர்லாம் கிக்கர் தூக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கிக்கர் வந்து கிடையாதுங்க. பேட்டரி மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக வண்டி எடுத்துகிட்டு அந்த பேட்டரிங்கிற விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். கீர் வண்டி மாதிரி தள்ளிலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் வந்து சொல்கிறேன். டயர்ஸோட குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வண்டியில் எக்ஸாக்ட்லி சேம் அந்த ஆக்டிவா 125 என்ன உங்களுக்கு டயர் இருக்கோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் வரும். எஸ் 125ங்கிறனால இந்த மாடலில் மட்டும் டிஸ்க் பிரேக் வரும். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் காயில் சஸ்பென்ஷன், 12 inches ஃப்ரண்ட் வீலு, ரியரில் 10 inch வீலு, ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான். உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட லைட் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அந்த ஐப்ரோஸ் டிசைன்ஸ் எல்லாம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி இன்னுமே ஒரு அக்ரெசிவான வண்டியோ லுக்கில் கொடுத்துருக்காங்க. கீழே எல்இடிஸ் தான், மேலே அந்த டிஆர்எல்ஸுமே எல்இடிஸ் தான். இண்டிகேட்டர்ஸ் 4மே ஹாலஜன்.
முக்கியமாக இந்த வண்டியோட ரியர் டிசைன் இதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு புது விதம் டியோவா இது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ், இதோட ரியர் டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிரேசியான ஒரு பைக் வந்து ஹோண்டாவில் இருந்தது இல்லை ஸ்கூட்டரில், அந்த வண்டியோட டிசைனை ரியரில் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இருக்கும். சுசுக்கியில் அவினிஸ் 125 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதோட லுக்கு இதோட லுக்கு கிட்டத்தட்ட சேம் இருக்க மாதிரி இருக்கும். பட் இது ஒரு நியூ டிசைன் தான். பட் இதுலேயுமே அந்த ஹாலஜன் டைப் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடிஸ்லாம் கிடையாது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 5.3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிங்க. ஸோ அந்த டியோ அப்படிங்கிறத அந்த ஸ்டிக்கரிங்லாம் லெமன் க்ரீன் கலரில் கூட்டியிருக்காங்க. சீட்டோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த சீட்ஸுங்கிறது 2 பேர் அடிக்குவேட்டாக உட்காந்துருக்க மாதிரியான சீட்டு தான். 3 பேர் ஒல்லியாக இருந்தால் நீங்கள் உட்காந்துக்கலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் நல்லாயிருக்கு. பட் ஆனால் அந்த தண்ணி கேன்லாம் வச்சிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் தண்ணி கேன் வச்சிக்க முடியும். சிலிண்டர்லாம் நீங்கள் தயவு செஞ்சு இந்த வண்டியில் தூக்குற மாதிரி வராது. ஏன்னா பேட்டரியோட கம்பார்ட்மெண்ட் இந்த இடத்துல தான் இருக்குது, அங்கே தான் பேட்ரி வருது. ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வச்சுக்க வேணாம், அட்வைசபிளும் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹோண்டா கரெக்டாக பேட்டரி கொண்டு போய் கால் வைக்கிற இடத்துல வச்சுருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ஜிங் போர்ட்டுக்கான ஒரு ப்ளக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் எப்படிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு B2B டைப், சாரி C2C டைப்பு. USB அந்த USB டைப் நார்மலாக வண்டியில் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கிடையாது, C2C டைப்புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பட்டை பின் வந்து வரும். லைட்டாக இருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பட்டை பின் வந்து வரும், சரிதா? சின்ன பின் இருக்குல்ல, அந்த பின்னில் தான் சார்ஜர் வரும். வண்டியோட TFT பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி சுவிட்சு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன்ல அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணுற மாதிரி டைப்புன்ட்டு, ஸோ அதுதான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு அந்த கலர் வந்து வரும். அந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு பேக்ரவுண்ட் லைட் வந்து எரியும். இந்தா தெரியுதா? ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் லைட் வந்து எரியும். நைட் டைமில் இன்னுமே இது பார்க்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது முன்னாடி கிடையாது, இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் நீங்கள் ஜஸ்ட் இது வந்து ஆஃப் ஆன் அதே சிஸ்டம் தான். நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சுவிட்சை எப்படி நீங்கள் திருவுவீங்களோ அதே மாதிரி தான் லாக்கு. சீட்டுக்கும் அதே ஆப்ஷன் தான். இப்போ சீட்டில் வச்சுருக்கேன். சீட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சீட்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அண்டர் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக இருக்குது. ஒரு சின்ன லேடிஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம், அந்த சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். ஓகே, இது ஆக்டிவாலே இதே மாதிரி தான் இருக்குது. கீ ஆன் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் நீங்கள் இதை அவ்வளோதான், தெரியுதா? ஆனால் ஹெட்அப்பில் TFT டிஸ்பிளே தாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே தான். குவாலிட்டி காம்ப்ரமைஸ்லாம் டிஸ்பிளேயில் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஆனால் இது ரொம்ப பேசிக்கான ஒரு டிஸ்பிளே. இந்த TFT டிஸ்பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா NX200லேயும் இதாக இருக்குது, ஹார்னெட்லேயும் இதாக இருக்குது, ஆக்டிவாலேயும் இதாக இருக்குது, SP125, SP160 இந்த எல்லா மாடல்ஸ் ஆஃப் ஹோண்டாவில் இப்போ TFT அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? எல்லா வண்டிலையும் இந்த TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கான். இதில் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பேஸ் சுவிட்ச்க்கான சுவிட்ச், இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச், ஹாரனுக்கான ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் ஏன்னா சென்டர் ஸ்டாண்ட் போட்டுருக்கனால வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் போட்டுருக்கனால ஸ்டார்ட் பண்ண முடியாது. சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இதுலேயும் பேசிக்காக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபியூவல் வந்து வண்டி எவ்வளோ ஃபியூவல் இருக்குதுன்னு காட்டலாம், எவ்வளோ தூரம் போகுங்கிறது காட்டும். அப்படியே நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் போனீங்கன்னா வண்டியோட ட்ரிப்பில் A, ட்ரிப்பு B, அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஃபங்க்ஷன், டிஸ்பிளே, சர்வீஸ் வந்து எத்தனை சர்வீஸ் போயிருக்கு, மெயின்டெனன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். லைசன்ஸ் இதிலே பேர் பண்ணி வச்சுக்கலாம். மொபைல் பேரிங்கிறதுனால உங்களுக்கு ஃபோனோட அந்த மெசேஜ் அலர்ட்டு, நேவிகேஷன், அதாவது நேவிகேஷன்னா கூகுள் மேப் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 200 மீட்டர் தாண்டி லெஃப்ட் கட் பண்ணு, 300 மீட்டர் தாண்டி ரைட் கட் பண்ணு, அது எல்லாத்தையும் டிஸ்பிளேலே உங்களுக்கு காட்டிடும். இந்த டேட்டா அக்யூரேட்டாக இருக்கும். மேப்பு ஓடுற மாதிரி உங்களுக்கு ஃபோனில் மேப் ஓடுற மாதிரி ஓடாது, வெறும் டேர்ன் பை டேர்ன் மட்டும் காட்டும். இங்கே டேர்ன் பண்ணு, அங்கே டேர்ன் பண்ணு, நேராக போய் இத்தனை தூரம் டேர்ன் பண்ணு, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதுவே அடிக்டிவான ஃபியூச்சராக இருக்கும். பேசிக்கான ஒரு TFT டிஸ்பிளே தான் இது. ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு வண்டியை. ஸோ கீ ஆன் பண்ணால் ரியரோட லைட்ஸோட டிசைன் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாலஜன் டிசைன் தான். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா? இப்போது பிரேக்கை பிடிச்சி ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து இந்த வண்டியில் லைட்டாக கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக வந்துருக்கும். கிடு அந்த ஒரு சவுண்டு வரும். அது நல்லா இருக்குது வண்டி ஓட்டும்போது. சரி, நான் ரோட்டில் ஓட்டிகிட்டு வரும்போது அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட் த சேம் டைம் வண்டியோட சவுண்ட் ரொம்ப நாய்ஸியாகவும் இல்லை. அந்த சவுண்டு வந்து எக்ஸாஸ்ட் மூலிமா அவங்க கொண்டு வந்திருக்காங்க, என்ஜின்லேருந்து கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்மூத்தராக தான் இருக்குது. த்ராட்டில் கொடுத்து காட்டுறேன். பரவாயில்ல,
நல்லா சவுண்டு லெஸ்ஸாக கொடுத்துருக்கானுங்க. ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ யா, ஸ்கூட்டரோட ஒரு ஓவரால் ரிவ்யூ மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த வண்டியை பற்றின ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாடல் 125 ஹச் ஸ்மார்ட்டுங்கிற வேரியண்ட் வந்து 1,34,000 வருதுங்க. சில்லறைலாம் கொஞ்சம் வரும், ஏன்னா எனக்கு எக்ஸாக்டான ஆன் ரோட் ப்ரைஸ் தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 நாலேஜபிளாக சொல்கிறேன், இந்த ரேட் இருந்தால் இந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இதே நீங்கள் ஹச் ஸ்மார்ட் வேணாம், எனக்கு நார்மலான வேரியண்ட் இருந்தால் போதும், எனக்கு சாவி இருக்கிற மாதிரி வேரியண்ட்டே போதும், நார்மல் டிஸ்பிளே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் இந்த 1,34,000 ஒரு 13,000 லெஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரைஸ்க்கு வந்து வரும். ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து இந்த டிஸ்க்கு அலாய்ஸ் இதுக்கான ப்ரைஸ் தான் வரும். டிஎஃப்டி மீட்டர் இல்லைன்னா உங்களுக்கு 10,000 12,000 கம்மியாக வரும். இதுதான் 110 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட் வந்து டியோ 110 வந்து ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட் 1,19,000 ரேஞ்ச் வருது. நார்மல் வேரியண்ட்டு 1,07,000 to 8,000 அந்த ரேஞ்சில் வந்து வருது. இதுதான் இதோட ப்ரைஸு. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 55 ஒரு 60 அப்படிங்கிறது மைலேஜாக வரும். பட் ரியல் டைம் மைலேஜாக நிறைய பேர் 45 கிட்ட கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸும் நீங்கள் பார்க்கும்போது 45லாம் ரொம்ப கம்மிங்க. கரெக்டாக ஓட்டுனா கண்டிப்பாக 50 55 வந்து எடுக்கலாம். நிறைய பேர் எடுத்து நான் பார்த்துருக்கேன். இந்த வண்டி நான் இப்போ சர்வீஸ் வரவங்கிட்டையும் கேட்டிருக்கேன். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 40 50 ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல மைலேஜ் வருது. ஏன்னா அதுதான் ஒரு எக்கனாமி ஸ்பீடு. நீங்கள் 40 கீழே ஓட்டும்போது அது ஸ்லோ ஸ்பீடு தான். ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் இல்லையா, நீங்கள் தேர்ட் கியர்லேயே ஓட்டுற மாதிரி தான் கணக்கு. அது டாப் கியர் போகணும் அப்படின்னா நீங்கள் 40+ போயாகணும். அப்போ 40 to 60ங்கிறது ஒரு அடிக்குவேட்டாக இருக்கும். அந்த ஸ்பீடில் இந்த வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குது. 50 to 60 55 to 60ங்கிறது ஒரு நல்ல மைலேஜாக நான் பார்க்குறேங்க. ஸோ யா, ஓவராலாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பைக்ஸ் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு டியோ ஸ்கூட்டர், அதாவது இந்த ஸ்கூட்டரோடையே ஒரு டெஸ்ட் ரிவ்யூ வரும், நீங்கள் அதையும் பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வண்டியோட ரிவ்யூஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதையுமே ஒவ்வொரு நாளாக நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்கூட்டர்ஸோட ரிவ்யூஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பை.